ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. எனது செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக தான் என் மீதே நான் சத்தியமிட்டு கொண்டு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடிவெடுத்து விட்டேன். சரியாக இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்திலேயே உன் வாழ்வில் திடீரென ஒரு அற்புத மாற்றம் நிகழத்தான் போகிறது. உன் அமைதியை சீர்குலைப்பதற்காக 1000 நினைவுகள் உனக்குள் வந்து அலை போல மோதினாலும் கூட நீ அசையாமல் நெஞ்சத்தில் உறுதியோடு இருந்தால் அத்தனையும் வந்த வழியே சென்றுவிடும். அது புரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் பெரிதாய் நினைத்து நீ துன்பமும் துயரமும் எதற்காக அடைகிறாய்? காரணமில்லாமல் உன் வராகி அம்மா எதையும் செய்ய மாட்டேன் என நீ அறிவாய்தானே? இப்போது நானே உன்னை தேடி வந்து சத்தியமிட்டு சொல்கிறேன் என்றால் நடக்கப் போகிற விஷயத்தின் அற்புதத்தையும் மகிமையையும் உணர்ந்துகள். இப்போது நீ எதையெல்லாம் மீள முடியாத துன்பம் என்றும் தாங்க முடியாத பிரச்சனை என்றும் நினைக்கிறாயோ அது எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் வரும்படி நான் செய்ய போகிறேன். நீ அடைய விரும்பிய விஷயத்தில் இன்பமும் துன்பமும் எதற்கெடுத்தாலும் வருகிறது, நினைத்தது நடக்கவே இல்லை என நீ வருந்திய நாட்கள் எல்லாம் முடிய போகிறது. வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொண்டு உன் மனதை முதலில் பக்குவப்படுத்து என் தங்கமே. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவரும் சிரித்துக்கொண்டே 24 மணி நேரமும் வாழ்க்கையை வாழ முடியாது. எந்த கஷ்டமும் நான் படவில்லை என அடித்து சொல்லவும் முடியாது. அவர் கோடான கோடி கொண்ட கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அல்லது தெருவோரத்தில் வசிக்கும் ஏழை உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் இன்பமும் துன்பமும் சிரிப்பும் சந்தோஷமும் அழுகையும் ஒரே மாதிரிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்து விடாதா என கேட்டால், மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி சொல்கிறாயே தாயே, எனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க மாட்டாயா? என் வாழ்வில் ஒரு மாற்றம் வராதா என்கிற ஏக்கம் உனக்குள் இருப்பதை நான் அறிவேன். நல்லதுதானே நடக்க வேண்டும். முதலில் நீ நல்லதை நினை, மற்றவர்களுக்கு நல்லதை செய். அதை விட்டுவிட்டு எனக்கு நல்லது நடக்கவே இல்லை என ஏன் எதிர்மறையாக வார்த்தைகளை பிரயோகம் செய்து எதிர்மறையாக மனதிற்குள்ளும் யோசனை செய்கிறாய்? எப்போதும் நீ பேசக்கூடிய பேச்சுக்களோ சிந்தனை செய்யக்கூடிய மனதிலோ கூட நடக்கவில்லை என்கிற எதிர்மறையான வார்த்தை வரக்கூடாது. எல்லாம் எனக்கு நல்லதாகத்தான் நடக்கிறது, இது எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுக்க என் தாய் இருக்கிறாள், என் வராகி அம்மா எனக்காக நல்லது செய்வாள் என்ற நம்பிக்கையோடு கூடிய நேர்மறை வார்த்தைகளை நீ பேசினாலே அதன் மூலமாக முன்னேற்றத்திற்கான பாதை உன் கண்களில் புலப்படும் என் செல்லமே. எப்போதும் எதிர்மறையான மனிதர்களிடம் பழகுவதும் எதிர்மறையான யோசனைகளும் வார்த்தைகளும் உனக்குள் வருவதும் உன் முன்னேற்றத்தை தடுப்பதற்கான சூழ்ச்சிகள் என்பதை புரிந்துகொள். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி துன்பம் முன்னை விட்டு விலகி போகும்? எது கிடைத்ததோ அது நன்மைக்கு என நினைத்துக்கொள். எது கிடைக்கவில்லையோ அதுவும் ஏதாவது ஒரு நன்மைக்காக தான் இப்போது கிடைக்கவில்லை, கூடிய சீக்கிரம் எனக்கு கிடைக்கும் என எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு கிடைக்காதது என எதுவுமே இருக்க விடமாட்டேன் என் செல்லமே. நீ மற்றவர்களுக்கெல்லாம் நல்லவனாக இருக்க வேண்டும், எல்லாரும் உன்னை நல்லவன் என சொல்ல வேண்டும் என எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு விளக்கம் சொல்லவோ அல்லது மற்றவர்களை பார்த்து பயம் கொள்ளவோ உனக்கு அவசியம் கிடையாது. யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை என் செல்லமே, நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை. நீ செய்யக்கூடிய செயல்கள்தான் உன் வாழ்க்கையில் நாளை நடக்கக்கூடிய செயல்களை தீர்மானிக்கிறது. நீ நல்ல செயல்களை செய்ய பழகு, நல்ல வார்த்தைகளை பேச பழகு. நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டதால் இப்போதெல்லாம் உன் உள்ளமானது யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது எனக்கு தெரியும். மற்றவர்கள் மீது நீ நம்பிக்கை வைப்பதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், உன் மீது நீ முதலில் ஆழமாக நம்பிக்கை வை. ஏதோ சில காரணங்களால் நீ மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நம் உறவுகள் தானே, நம் மனிதர்கள் தானே என பொறுத்து கொண்டு போகிறாய். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அதைத்தான் உன்னுடைய பலகீனமாக நினைத்து கொண்டு அதிகமாக ஆடுகிறார்கள் அல்லவா? உன் மீதே பழி போட்டு உன்னையே மட்டமாக பேசி எல்லாமே உன் தவறுதான் என அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ பொறுமை காத்ததெல்லாம் போதும். நானே சொல்கிறேன், இனி யாராவது எதற்காவது உன்னை குறை சொன்னால், உன் மீது பழி போட்டால்
அதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிடு என் தங்கமே. முடிந்தளவு மற்றவர்களுக்கு தட்டி கொடுத்து விட்டு கொடுத்து போகலாம். ஆனால் முடியாத போது தள்ளி எழுந்து நிற்பதுதானே சிறந்தது. எதுவாகினும் விட்டு விட்டு போனால் அதுவே உன் மகிழ்ச்சிக்கான திறவுகோலாக இருக்கும். வேண்டாம் என்று போபவர்களை ஏன் இழுத்து பிடித்து வைத்துக் கொள்ள பார்க்கிறாய்? கோபப்பட்டால் பட்டுவிட்டு போகட்டும். நீ கொஞ்சம் பொறுமையாய் அவர்களை விட்டு விலகிப்போ. கோபம் உனக்கும் வருவதே ஆனால் அதன் காரணம் என்ன என்பதை நான் சொல்லட்டுமா? மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனைதானே கோபம். நீ கோபப்படுவதால் மற்றவர்களுக்கு என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது? அதிக அளவு அவர்கள் உன் வார்த்தைகளை நினைத்து கொஞ்சம் வருத்தப்படுவார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு வேறு பிரச்சனை, வேறு சிக்கல், வேறு கஷ்டம் என வந்துவிடும். நீ பேசியதை கூட அவர்கள் மறக்க நேரிடலாம். ஆனால் நீ கோபப்பட்டு பேசும்போது அதன் மூலமாக உன் உடலுக்குள் ரத்தம் கொதித்ததல்லவா? ஆவேசமாய் பேசினாயே, அதற்கு பிறகு அதை நினைத்து மனம் வருந்தினாய் அல்லவா? இவ்வளவு வருத்தங்களும் வேதனைகளும் உடல் நலத்தை குறைத்துக் கொள்வதும் உனக்கு அவசியமா? தேவையற்ற கோபத்தை தூக்கி போட்டுவிடு. கோபத்தை நீக்கினாலே அலங்கோலமாய் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அழகானதாய் மாறிவிடும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க உன் வராகியம்மா நான் தயாராகத்தானே இருக்கிறேன். நீ எப்போதும் நேர்மையாக இருப்பதால் மற்றவர்கள் உனக்கு நல்லது நினைக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொள்ளத்தானே எதிர்பார்க்கிறார்கள். நீ நேர்மையாய் இருப்பாய், எதை சொன்னாலும் சரியாக செய்து விடுவாய், எப்போது உதவி கேட்டாலும் ஓடி வந்து செய்து விடுவாய் என அவர்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள். மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது என் செல்லமே. உன் மனதிற்கு பிடித்த எந்த வேலையும் கடினமானது கிடையாது. எந்த வேலையை செய்தாலும் அதில் மனம் ஒப்பி முழு ஈடுபாட்டோடு அதை செய்யப்பார். உனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியைத்தான் அளிக்கும் என நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்றால் என்ன? கொஞ்ச நேரத்தில் உன் மனம் மீண்டும் பழைய நிலைக்கு வரத்தானே போகிறது. உன் மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை என்பது நிலையில்லாத பல விஷயங்களை கொண்டது. அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டே வாழ்நாளை வீணாக்காதே. நீ செய்த பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் எதிரில் வந்து நின்று கேள்வி கேட்கும். நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் அதற்கு நிச்சயம் பதில் சொல்லும். அதனால் பாவங்களையே மீறக்கூடிய அளவிற்கு நிறைய புண்ணியங்களை செய்ய பழகு. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் அதன் மூலமாகவே உன் வாழ்வில் பல நன்மைகளும் புண்ணியங்களும் வந்து சேரும். ஆனால் பொறுமை என்பது மிகவும் கசப்பான விஷயம்தான். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கனியும் பலனும் மிகவும் இனிமையானது என் செல்லமே. கொஞ்சம் பொறுத்துப்போ. எல்லாவற்றையும் சரி செய்து நான் உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன்.